பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நடுவுல மிடில் மேனா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து நேத்திகே சீமானன் வந்து ஸ்டேஜ்ல பேசுறாங்க. இதெல்லாம் அவங்க வைக்கக்கூடிய கிரிட்டிசைசிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஸ்பீச் எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரியல. அவங்க எப்படி 1.5 hours வந்து ஒரே ஸ்ட்ரெச்சா பேசுறாங்கன்னு தெரியல. சொல்யூஷன்ஸ் அவங்க சொல்றாங்க. சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், விவசாயிகளுக்கு வந்து நீங்க நிறைய பிரச்சனை இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து இந்த இயற்கையவே அழிச்சு விவசாயிகளை கடைசியில் அழிச்சிட்டு இருக்கோம். சோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைகள் கொடுக்கப்படும். கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, எப்படி கவர்மெண்ட் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ, எப்படி கவர்மெண்ட் நர்ஸ் இருக்காங்களோ, எல்லாமே கவர்மெண்ட் பண்றப்ப ஏன் ஒரு கவர்மெண்ட் ஃபார்மர் இருக்க முடியாது? நாங்க கவர்மெண்ட் ஃபார்மிங் வந்து உருவாக்குவோம். அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து மாசம் சம்பளம் கொடுப்போம். இதுல இவ்வளவு வேலையை வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரப்ப விவசாயிகளை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பார்ட்டியோட சிம்பலுமே விவசாயி தான். சோ இந்த ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப வருஷமா டிராவல் பண்றாங்க. இந்த தடவை they are reiterating something they have already said. நாங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் வந்து உருவாக்குவோம். விவசாயிகளுக்கு வருஷம் ஃபுல்லா சம்பளம் வர மாதிரி நாங்க ஒரு ஸ்கீம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கீம் அப்படி ஒரு சிஸ்டமே உருவாக்குவோம்.